கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் ஷர்மிளா. நாங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான விலாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஒரு ஆர்கனைசிங் விலாக், ஒரு டே இன் மை லைஃப்ன்ற மாதிரி தான் போக போகுது. ஸோ மார்னிங்கே குக்கிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. எப்பவுமே ஹெல்த்தியாக நம்ம பிளான் பண்ணி பண்ணுவோம்ல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீரை பண்ணியிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு, சும்மா பொரியல் மாதிரி வச்சுக்கலாம். அது கூட்டுனா பருப்பு போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் கீரை கடையல் மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம லஞ்சுக்கு இப்படி பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்தா அந்த மாதிரி நான் செய்வேன். ஒரு வேளை குக்கிங் இப்படி பண்ணுறோம்னா, ஒரு வேளை குக்கிங் அந்த மாதிரி இருக்கும். எப்பவுமே ட்ரெடிஷ்னலாக ரொம்ப ஹெல்த்தின்னு பார்க்க முடியாது. ஸோ ஒன் டைம் கொஞ்சம் ஹெல்த்தியானதாக ஒரு வேளை அப்படி சாப்பிடுங்க. ஒரு வேளை கொஞ்சம் நம்ம சீட் மீல்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம பாஸ்தா செய்கிறோமோ இல்லை கீரை பண்ணுறோமோ, அதில் சில விஷயங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்த்து செய்யுங்க. முக்கியமாக வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்க பார்ப்பேன். இதில் பாருங்கள், கேரட் பீன்ஸ் இருக்கும், கீரையில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் லீவ்ஸ் இருக்குது, வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெல்த்தியான குக்கிங் நம்ம கிச்சன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், நம்ம ஹெல்த்தி லைஃப்காக. குக்கிங் வேலை மார்னிங்கே எனக்கு ஆகிடுங்க. ஸோ ஏர்லி மார்னிங் முடிச்சிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் வேலைகள் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் இந்த பெப்பர் க்ரஷர் வாங்கியிருந்தேன்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் டீட்டெயிலாக வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க லாங் வீடியோவில். ஸோ இது மீஷோவில் தான் அங்கே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். 400க்குள்ளே தான் வந்தது. 300 to 350 சம்திங்ன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இது உட்டில் வரதுனால உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் நிறைய பிளாஸ்டிக்ஸில் வாங்கி கிளாஸில் வாங்கி ரிஸ்க் எடுத்து அந்த மாதிரி நிறைய வேஸ்ட் ஆச்சு. ஸோ உட்டில் வாங்குறது பெட்டர் எனக்கு தோணுச்சு. இதில் உட்டுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரஷ் பண்ணும் போது நல்லா உங்களுக்கு தூள் சூப்பராக வரும். பெப்பர் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக போடும்போது அதுக்கான ஃப்ளேவர் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சென்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வேலை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். குழந்தைங்களுக்கு வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இந்த மே மந்த் ஃபுல்லாக உங்களுக்கு ஒவ்வொரு விதமான வீடியோஸ் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும். இப்போது இந்த ஏப்ரல் மந்தில் ப்ரிப்ரேஷன் ஒர்க்குன்றது இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலு இருக்கிறதுனால என்னால் பெருசாக டாய்ஸு புக்ஸுன்னு படிக்க வைக்க முடிய மாட்டேங்குது. ஸ்கூல் ஒர்க்கே போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி டோட்டலாக இந்த ஸ்டாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறேன். ஒரு மாண்டசரி யூனிட் மாதிரி எப்படி நம்ம ஸ்கூலில் இருக்குமோ வீட்டில் அதை எப்படி செட் பண்ணலான்ற மாதிரி உங்களுக்கு ஐடியாஸும் கொடுக்க போகிறேன். வர விலாக்ஸில் நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் க்ளீனிங் வேலை தான் இன்றைக்கி முதல்ல நான் பண்ண போகிறேன். இந்த ஸ்டாண்ட் இந்த வீடு வந்த புதுசில் வாங்கினதுக்கு மோர் தென் 5 years இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ ரேட் தெரியல. நான் வாங்கும்போது எனக்கு மேக்ஸிமம் 2500க்குள்ளே தான் வந்துச்சு. 2 செட்டுமே சேர்த்து 2000 அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. ஆனால் இப்போ ரேட் தெரியல. இந்த குவாலிட்டி ஓகே தான். என்ன 5 yearsஸாக நல்லாவே இருக்குது. ரொம்ப சூப்பரான வெயிட்லாம் நம்மளுக்கு தாங்கும்னு சொல்ல முடியாது. குழந்தைங்களுக்கு மட்டும் புக்ஸு, நம்ம டாய்ஸு, வெயிட்லெஸ்ஸான துணி நிறைய ஹெவியாக வைக்க முடியாது. சும்மா நார்மல் அலுமினியம் ராடு தான் இதில் இருக்கும். ஸோ அதுக்காகவே நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும். குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க. இப்போ நிறைய டாய்ஸ் கிட்ட விளையாடுறது கிடையாது. ஸோ நிறைய ஃபில்டர் பண்ண போகிறேன். ப்ளஸ் புக்ஸையும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். நிறைய பேர் புக்ஸ் பற்றியும் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் வீடியோ கண்டிப்பாக இந்த எண்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. க்ளீன் பண்ணிக்கிட்டே இந்த ரேக்கை உங்களுக்கு அப்படியே இன்றைக்கான மோட்டிவேஷனில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கான லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மைல், புன்னகை பற்றி ரொம்ப அழகான லைன்ஸ் நான் சொல்ல போகிறேன். துன்பங்களை எதிர்கொள்ளும் ஒரு மிக பெரும் சக்தி புன்னகை. கஷ்டங்களை நினைத்து வருந்தி கொண்டிருந்தால் வாழ்க்கையே காணாமல் போய்விடும். துன்பங்களை தொலைத்து சிறு புன்னகையில் மலர்வோம். ஸோ சிரிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் புன்னகை. எப்போவுமே நம்ம அழுதுகிட்டே தான் இருக்கணும், யோசிச்சுட்டு தான் இருக்கணும்னு கிடையாதுங்க லைஃப்பில். அப்பப்போ ஸ்மைல் பண்ணுங்கள். கண்ணாடியை பார்த்து உங்களை பார்த்து நீங்களே பெருமையாக சந்தோஷப்படுத்திக்கோங்க. மற்றவங்க தான் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணணும்னு கிடையாது. ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நீங்களாகவே ஸ்மைல் பண்ணி ஒரு மோட்டிவேஷனல் ஆகி பாருங்களேன். அன்றைக்கி கண்ணாடி நம்மளுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகும். இந்த பெட்ரூமில் மட்டும் டஸ்ட்டு எங்கேருந்து வரும்னே தெரியாதுங்க. ஸோ எனக்கு அதுவே இந்த ரேக்ஸை இங்கே வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. எனக்கு குட்டி குட்டியாக டஸ்ட் நம்மளுக்கு சேரும்போது ஏசி ப்ராப்ளம் வரும், ஃபேனில் டஸ்ட்டு சேரும், எங்கே தான் வரும் தெரியாது. மற்ற இடத்த விட இங்கே ரொம்பவே வரும். அதனால் இதை கொண்டு போய் ஹாலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதே போல் இதில் வர பிளாஸ்டிக் அந்த ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுது. ஸோ இது மோஸ்ட்டாக எடுத்துடலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். மொத்தமாக எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு அந்த ஸ்டாண்டு மாதிரி மட்டும் ப்ளெயினாக இருந்தால் கூட போதுன்ற மாதிரி தான்
யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா அதுக்குள்ளேருந்து ஒரு பவுட்ரு மாதிரி வருது. இது ஒரு ட்ராபேக் தான். ஆனால் இது 5 இயர்ஸ் நம்மளுக்கு உழைச்சது இல்லைங்க. இந்த 2000 ரூபான்றது எனக்கு பரவாயில்ல தான் தோணுச்சு. இப்பயும் நல்லா தான் இருக்குது, திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கான திங்ஸ்ன்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் டிவி பெட்ரூமில் அரேஞ்ச் பண்ணும் போதே இந்த சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் அழகாக வைக்கலான்ட்டு ஆசையாக வச்சது. இந்த சாஃப்ட் டாய்ஸில் தெரியும் பாருங்கள், அந்த கலர் எப்படி இருக்கோ அது வாங்கும்போது அதுக்குள்ளேயே மைனோட டஸ்ட்டு மாதிரி சேர்ந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. அந்த அந்த ஒரு அழகே போயிடுச்சுன்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ இந்த ரூமில் வந்து கிளியர் பண்ண போகிறேன். கொஞ்சம் டிவி ஸ்டாண்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு வாட்டியும் நம்ம மந்த்லி டீப் க்ளீனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பிளான்ன்ற மாதிரி வச்சுப்பேன். ஒரு நாள் நம்ம குக்கிங் பண்ணுறோம்னா அன்றைக்கு நடையில் ஒரு க்ளீனிங் பண்ணணும். மொத்தமாக இப்போ ரூமே எடுத்து போட்டு பண்ணனா எனக்கு ரொம்ப டயர்டாயிடும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த பார்ட் மட்டும் பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலான்ட்டு யோசித்து பண்ணுறது தான். இதே வெக்கேஷன் டைமில் இருந்து தான் இன்னும் டீப்பாக நம்ம பண்ணலாம். ஸ்கூல்ஸ் இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கும் டயர்ட் ஆகாது, நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வாலில் டிவி நீங்கள் மவுண்ட் பண்ணி வச்சுருந்தாலே டஸ்ட்டு எங்கேருந்து வரும்னே தெரியாதுன்றது தான் எக்ஸாம்பிள் இது. இது வந்து மோர் தென் 6 மந்த்ஸே ஆயிருக்கோங்க. நான் பெருசாக டீப் க்ளீனிங் பண்ணலை. நம்ம இந்த ஆயுத பூஜை தீபாவளி டைமோடு இந்த பக்கம் நான் வரவே இல்லை. ஸோ அதுக்குள்ளேயே எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் எடுத்து பொறுமையாக தொடச்சி திரும்ப ஒரு க்ளீன் பண்ணி வச்சோம்னா 2 மந்த்ஸ்க்கு மேலேயே உங்களுக்கு நல்லா க்ளீனாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாரம் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இது ரொம்ப டீப் க்ளீனிங் சொல்லுவேன். இது வந்து நம்ம ஒரு மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம், அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நான் பண்ணுவேன். இப்போ எனக்கு இந்த வாட்டி ரொம்பவே டிலே ஆகிடுச்சு, அது மறந்தே போயிட்டு இந்த பக்கமே. ஸோ அதனாலேயே வந்து இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது பெரிய வேலைன்னு ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் இது திரும்ப அரேஞ்ச் பண்ணுறதும் முக்கியமான விஷயம். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணாலும் அதுக்கான விளைவுகள் நிறைய இருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்ட கூட கீழே விழுந்துடும். ஸோ பார்த்து இதெல்லாம் பொறுமையாக ஃபிட் பண்ணுவேன். இதுக்கான டைம் ரொம்ப டெடிக்கேட்டாக பண்ணுவேன். ஸோ இந்த பக்கம் பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. கச்சன்னு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ நிறைய டீக்ளட்டர் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டேன். ஸோ இந்த இடமே பாருங்கள், ப்ளெயினாக இருந்தால் கூட நல்லா தான் இருந்தது. கம்ப்யூட்டர் ஸ்டாண்டில் சில முக்கியமான திங்ஸ் எல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னோடய வெயிட் மிஷின் பார்க்கறதுக்காக வச்சுருக்கேன், சீலிங் மிஷின் வச்சுருப்பேன், அயன் பாக்ஸ் வச்சுருப்பேன், CPU. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். அதே போல் இந்த பக்கம் பாக்ஸஸில் டைரிஸ் எல்லாம் தனித்தனியாக பிரித்து போட்டுட்டேன். பிஸ்னஸ்க்கு ஒரு நோட்டு, பர்சனலாக நம்ம மோட்டிவேஷனுக்கான புக்ஸ் தனியாக, நிறைய விஷயங்கள் தனியாக பிரித்து வைக்கும் போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் புக்ஸ் எல்லாத்தையும் ஒரே இதாக அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், பாக்ஸ் போடாமல். அப்போ என்ன ஆகிடும், ஒரு புக்கு எடுக்கும்போது அடுத்த புக்கு விழும். திரும்ப நம்ம ஒரு வாட்டியும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ண மாட்டோம். ஒரு நாள் கரெக்டாக பண்ணுவேன், 2 நாள் நானும் மிஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்காகவே பாக்ஸ் மாதிரி போட்டுட்டோம்னா இன்றைக்கி கொரியர் ஒர்க்னால் அதுக்கான பாக்ஸ் எடுத்தால் போதும், இன்றைக்கி வந்து இதை பட்ஜெட் திங்ஸ் எழுத போகணும்னா அதுக்கான பாக்ஸ் எடுத்தால் போதும்ன்ட்டு அழகாக பிரித்து வச்சுட்டேன். ஒன்றுமே பிஸ்னஸ்க்கான நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு தாங்க இருக்கேன். எனக்கு ஒவ்வொரு ஆர்டர்ஸ் வரதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பில்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வைப்பேன். பட் இதையும் நிறைய விஷயங்கள் ஃபைல் பண்ணுறது, டாக்குமெண்ட் பண்ணுறது, அந்த ஸ்ப்ரெட்ஷீட் போடுறது, நிறைய விஷயங்கள் இருக்குது போல் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப்பில் கற்றுக்கிறது தானேங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த பிஸ்னஸ். நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு பொருட்களும் நம்ம கொடுக்கறதுனால அதுக்கான பேரும் நம்மளுக்கு கிடைக்கிறதுன்னு இதில் நம்மளுக்கு தெரியுது. ஸோ ரொம்ப பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட்டு குட்டியாக குழந்தைங்க விளையாடினது எல்லாம் கிட்டத்தட்ட சஷ்வந்தே ஒரு 10 இயர்ஸாக பத்திரமா வச்சுருந்தது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்க. இந்த ABCD பசில்ஸ் இப்போல்லாம் எல்லாம் விளையாடுறதே கிடையாது. குழந்தைங்க எடுக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும்ல. அவங்க மோஸ்ட்டாக இப்போ பசில்ஸ் எடுத்தால் மேப் பசில்ஸ் மாதிரி எடுக்கிறாங்க. பிளாக்ஸ் எல்லாம் இப்போ பெருசாக விளையாடுறது கிடையாது. நான் புஜ்ஜி குட்டிக்கோ இல்லை மற்ற குழந்தைங்களுக்கு இது கொடுத்துடலான்ட்டு பேக் பண்ணியிருக்கேன். இதுக்கும் தனித்தனி கவர்ஸாக, நல்ல புது டஸ்ட்பின் கவர்ஸாக இருந்தாலும் புது கவராக எடுத்து நல்லா பேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா எப்போ தேவையோ அப்போ கொடுக்கலாம். ஸோ அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. எது தேவையில்லைன்ட்டு ஃபஸ்ட்டு டாய்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒரே ஒரு பேக் ஆஃப் மொத்தமாக போட்டு வச்சுட்டேன். அவங்க விளையாடினா கூட சரி, ஞாபகம் வந்து கேட்கட்டோன்ட்டு இப்போ சும்மா செக் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது அவங்க கேட்கலனா அவ்வளோதான், அவங்கக்கிட்ட நம்ம எடுத்துடணும். இதுலேயே இவ்வளோ பாக்ஸஸ் மிச்சமாக இருக்குது பாருங்கள். அவங்க கேட்காம நம்ம சும்மா வச்சுட்டே இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு டீக்ளட்டர் மாதிரி ஆகிட்டே இருக்கும். அவங்க விளையாடுறாங்கன்னா கண்டிப்பாக அதை தேடுவாங்க எந்த பொருள்ன்ட்டு. ஸோ அதை வச்சு நம்ம கொஞ்சம் கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுற குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களாவது விளையாடுவாங்க. இவங்க அந்த ஸ்டேஜ் க்ராஸ் பண்ணுறதுனால நம்ம இதையே வச்சுட்டே இருந்தால் அவங்களுக்கும் போர் அடிக்கும்ல. ஸோ வேறு டாய்ஸை கொடுக்கணுன்ட்டு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு பேசிக்கான டாய்ஸ் எல்லாம் எடுத்து நான் மேலே வச்சுட்டேன். இப்போ விளையாடுறது தனியாக பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து இந்த வீக் கொஞ்சம் அவங்களுக்கு கேட்டு தேவையும் திரும்ப இதில் ஒரு கிளட்டர் இருக்கிறதுனா அதெல்லாம் கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணணும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பெருக்கிட்டு இருந்தாங்க. பெருக்க டஸ்ட்டு எங்கேருந்து வரும்னு தெரியாது. நெக்ஸ்ட்டு டாய்ஸ் பக்கம் முடிச்சிட்டேன். இப்போ அப்படியே புக்ஸ் கிட்ட போயிட்டாங்க. புக்ஸ் தான் நிறைய இருக்குது.
குட்டி குட்டியாக எல்லா புக்ஸும் நான் வாங்கி வைப்பேங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு ஸ்டோரி புக்ஸ் இது எல்லாமே நான் வந்து நிறைய விஷயங்கள் படித்ததுனால இப்போ தேவைப்படுமா வேண்டாமான்றதை யோசித்து நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பிரித்து எடுத்து வச்சுருங்க. என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பொருள் சேர்க்குறத விட எனக்கு புக்ஸு டாய்ஸ் அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா இது வந்து நம்ம நினைப்போம் இவ்வளோ பணம் நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்களா அப்படின்ட்டு. பட் நான் என்ன சொல்லுவேன்னா அவ்வளோ விஷயங்களும் குழந்தைங்களுக்கு அந்த படிப்பில் எனக்கு தெரியும். சஷ்வந்துக்கு எனக்கு இவ்வளோ ஐடியா கிடையாது. அப்போ நம்மளுக்கு இவ்வளோ வசதியும் கிடையாது. 1-2 புக்கு தான் வாங்க முடியும். தேசக்குட்டிக்கு நல்ல புக்ஸு நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கே இந்த கோவிட் டைம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த 2 இயர்ஸ்க்கு வாங்கின புக்ஸ் கலெக்ஷன்ஸே அவ்வளோ இருந்ததுங்க. புக்ஸ்னால் பெருசான பணம் போட்டு கூட வாங்க மாட்டேன். மேஜிக் பாட்டு வாங்குவேன். சிறுவர் மலர் வரும் பார்த்தீங்களா தினத்தந்தியில், அது வாங்கி வைப்பேன். தினமலரும் ஏதோ ஒரு பேப்பரில் வரும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்குன்ட்டே ஒரு புக்கு வரும் வாரத்துக்கு ஒரு வாட்டி. குட்டி குட்டி புக்ஸ் தான் இருக்கும். 30 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி புக்ஸும் அதுக்கான விஷயங்கள் ஒன்று தான். கண்டென்ட் நிறைய இருக்கும்ல. நல்ல காஸ்ட்லியாக 1000 ரூபாய் 500 ரூபாய் புக்ஸ் வாங்கணும்னு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து சின்ன சின்ன புக்ஸ் வாங்கினா கூட குழந்தைங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக அந்த படிக்கிற ஸ்பீட் நாலேஜ் நான் தேசக்குட்டிக்கு நல்லாவே பார்ப்பேன். இப்போ சில பேசிக்கான புக்ஸ் பற்றி நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி ஒரு ஐடியாஸ் காமிச்சிடுறேன். இப்போ காமிக்கிறது எல்லாமே தமிழ் புக்ஸு. இதெல்லாம் உங்களுக்கு சரவணா ஸ்டோர்ஸ் போரூரில் 10 ரூபான்னு கூட வாங்கினேன். 20 ரூபீஸ் 30 ரூபீஸ்ன்னு பேசிக் புக்ஸுங்க. காஸ்ட்லியாக கூட வாங்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆரம்பிங்க. இதில் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன எழுத்துக்கள் இருக்கும்ல. இப்போ எல்லாம் ஸ்கூல் சேர்க்க போகிறீங்க. இப்போ குழந்தைங்களோட இப்போ இந்த ஏஜ் கரெக்டாக வரும்போது சம்மர் வெக்கேஷனில் பேசிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னதான் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாலும் வீட்டில் அம்மா அப்பா வேலைக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு 1/2 hour உட்காந்து என்ன பண்ணாங்க என்ன படிச்சிங்க என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்ட்டு உட்காந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்து கவனித்து அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நிறைய டிஃப்ரென்ஸ் நம்ம குழந்தைங்களோட படிப்பில் தெரியும். இந்த சம்மர் லீவில் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு லாங்குவேஜ் சொல்லிக் கொடுங்க. தமிழோ ஹிந்தியோ கன்னடாவோ எந்த லாங்குவேஜ் உங்களோட ஃபஸ்ட்டு லாங்குவேஜோ அதை சொல்லி கொடுத்துருங்க. பேசிக் ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி பப்ளிகேஷன்ஸ் ஒரு புக்கு ஒரு பிரிண்டிங் இது நான் வந்து கான்டாக்ட் எனக்கு கிடச்சிதுங்க. தேசக்குட்டிக்கு வந்து வாங்கி 2 years முன்னாடி இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மேலே எழுதி பார்க்குற மாதிரி புக் இருக்கும். எரேஸ் பண்ணிவிட்டு வைப் பண்ணிவிட்டு அழகாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய விதமான அவங்க கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் ஒரு எக்ஸிபிஷன் போனால் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஆன்லைனில் அமேசானில் கிடைக்காத பொருளே இப்போ கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வேலை. ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ் அவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணி படிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் ஹிந்தியில் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபோனட்டிக்ஸ். அந்த ஃபோனிக்ஸோட வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குன்னே புக்ஸ் நிறைய இருக்குங்க. ஆப்பிள் பிராண்ட் இருக்குது. அந்த மகேஷ் புக்ஸ்ன்னு காமிச்சிருப்பேன் ஏற்கனவே. அதில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு பிராண்ட் எடுத்துட்டாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளேயே நிறைய ஒரு ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த புக்கெலாம் பாடி சரவணாவில் வாங்கியிருந்தேன். என்னோடய கலெக்ஷன்ஸ் மோஸ்ட்டாக சரவணா ஸ்டோர்ஸ்லேயே வச்சுருப்பாங்கங்க. புக்ஸுக்குனே செக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் போய் தேடினா கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பிக்சர்ஸ்லாம் இருக்கும்போது குழந்தைங்க உட்காந்து படிப்பாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு 3 to 7 to 8 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த பேசிக் புக்ஸ் நம்ம முதல்ல ஆரம்பிப்போம். அப்புறம் ஒவ்வொரு ஏஜாக குழந்தைங்களது ஒவ்வொரு வ்ளாகில் நான் ஆட் பண்ணுறேன். ரீடிங் எவ்வளோ முக்கியமோ அதே போல் ரைட்டிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரீடிங் ரைட்டிங் ரெண்டுக்குமே நான் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ ரைட்டிங்க்கான ஹேண்ட் ரைட்டிங் புக்கை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அது 10 இயர்ஸாக இருக்கட்டும் இல்லை பெரிய குழந்தைங்களோ சின்ன குழந்தைங்களோ ஹேண்ட் ரைட்டிங் புக் கண்டிப்பாக வந்து சம்மரில் ஒரு பேஜாவது எழுத வைங்க. இல்லைனா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேப் விட்டுட்டாலே அப்படியே அவங்க மறந்துடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் வாங்கி வச்சுட்டு அந்த டிவி பார்க்கும்போது ஒரு 10 minutes இது எழுதிட்டு அப்புறமா அதை பாரு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாலே குழந்தைங்க செய்வாங்க. படிக்கிறத விட இது மாதிரி ரைட்டிங்கோ ஒரு ஸ்டோரி ஜாலியாக படி அப்படிலாம் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour நீ ட்ரை பண்ணுன்ட்டு பண்ண வைங்க. புக்ஸை மொத்தமாக பேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க அப்படியே படிப்பு மறந்துடுவாங்க. ஸோ திரும்ப அவங்க ஜூன் போயிட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ இந்த வெக்கேஷன் டைம்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு புக்ஸை வந்து டச் கொடுத்துக்கிட்டே இருந்துங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸாக கொடுங்க. இப்போ காமிக்கிற புக்ஸ் எல்லாம் பேசிக்காக ரீடிங்க்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்கள ரொம்ப ஈஸியாக படிச்சிருவாங்க. ஆனால் தேர்டு போகும்போது ஸ்பெல்லிங்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ தேசக்குட்டிக்கு எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா இப்போ பால் அப்படின்றத அவன் ஈஸியாக பண்ணிவிடுவான். ஸோ அந்த வேர்ட்லேயே கொஞ்சம் டஃப்பான வேர்டாக கொஞ்சம் செக் பண்ணுவேன் அந்த புக்ஸை தான் இருக்கான்ட்டு. இப்போ டிராஃபிக் சிக்னல்னால் அதை நீ ஃபுல்லாக படி, டிராஃபிக் சிக்னலோட ஸ்பெல்லிங்கோட படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்போ ரீடிங் அவனுக்கு அழகாக வந்துடும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதை நம்ம கொண்டு போகணும். அது மாதிரி படிப்படியாக ஃபஸ்ட்டு
ABCடியில் ஆரம்பித்து ஒரு 2 வேர்ட்ஸ் ஆரம்பித்து 3 வேர்ட்ஸ் ஆரம்பித்து அந்த மாதிரி லெட்டர்ஸே உங்களுக்கு கவுண்ட் 10 வேர்ட்ஸ் வரைக்கும் அவங்க கொண்டு வரதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் இட் பர்ஃபெக்ட்ன்றதை நான் எப்போவுமே நம்புவேன். நெக்ஸ்ட்டு சரவணா ஸ்டோர்ஸ் போகிறதுலே பார்த்தா சீரீஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஒரு புக்கு எடுத்தாலே நிறைய புக்ஸ் உங்களுக்கு பாட்டாக அவங்களோட பப்ளிஷர்ஸோடது இருக்கும். இப்போ ஒரு குட் ஹேபிட்ஸ் எடுத்துருக்கேன்னா அதை வச்சு கர்ட்டசி அதை வச்சு நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ அந்த மாதிரி பல்காக வாங்கிப்பேன். பெரிய அமௌண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா இன்னொரு வாட்டி நம்ம தேடும் போது அந்த சீரீஸ் கிடைக்காது. ஸோ போகும்போதே கிடச்சிதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ அவங்களோட பப்ளிகேஷன்ஸ்லேயே ஒரு விதமாக போட்டிருப்பாங்க. ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் பிராண்டில் பாருங்கள். ஸோ ஆப்பிளே எடுக்காதீங்க, ட்ரீம்லேண்ட் எடுங்க. ஆன்லைனில் கிடைக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் கிடைக்கும். செகண்ட் ஹேண்ட்ஸ் புக்ஸ் இருந்தால் கூட வாங்குவேங்க. புதுசு தான் வாங்கணுன்ட்டு நான் எப்போவுமே நினைக்க மாட்டேன். செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில் போயிட்டு அங்கேயும் புக்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இனிமேல் அதெல்லாம் வாங்கும் போது நான் வ்ளாகில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. சஷ்வந்தோட புக்ஸுங்க, அவனை ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிச்சுட்டு வாங்கின புக்ஸு. இப்போ அவனுக்கு 11 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த புக்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிழிஞ்சிருக்குன்னா அந்த புக்கை அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பார் அர்த்தங்க. டிரான்ஸ்போர்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெஹிக்கல்ஸ் நேம்ஸ்லாம் உட்காந்து படிப்பான். அந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் அப்போவே அவ்வளோ ஆசையாக படிப்பான். ஸோ இந்த மாதிரி புக்ஸில் நான் எவ்வளோ கலெக்ட் பண்ணி ஒரு பொக்கிஷமாக வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் சஷ்வந்தே பார்த்துட்டு இருந்தேன் என்னோட பழைய புக்ஸில் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் அது அவனுக்கு யூஸ் ஆகாது, யாருக்காவது கொடுத்துடலான்ட்டு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். புக்ஸ் டைப்பில் கிடைக்கும், இந்த ஸ்டிக்கர்ஸ் டைப்பில் இருக்கும், வால் ஷீட் டைப்பில் இருக்கும். எப்படி வேணால் நீங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். புக்ஸை விட நீங்கள் இந்த மாதிரி ஷீட்ஸ் கூட வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு ஒட்ட வச்சு கூட குழந்தைங்களுக்கு ஸ்பெல்லிங்கு அதை பற்றிலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இது பேசிக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் லெவல் போகிறதுன்னு புக்ஸ் பார்த்தீங்கன்னா நோ த டைம் அப்படின்ற ஒரு புக்கு நான் வாங்கி வச்சுருந்தேன். குழந்தைங்களுக்கு டைம் எப்படி பார்க்கணுன்றது இந்த புக்கு மூலமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க. அவங்கள அறியாமலே இந்த கிளாக்கை அழகாக கற்றுக்கிட்டாங்க. நான் எதுவுமே சொல்லிக் கொடுக்கலங்க, இந்த புக்கே அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு. நான் அதே போல் நிறைய ஆன்லைனில் வாங்குவேன். சில புக்ஸ்லாம் வந்து கடையில் தான் வாங்கியிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்டிக்கரோடு ஒட்டியிருப்பேன் ரேட்டோட. அதே போல் குழந்தைங்க புக்ஸ் இப்படி தான் வச்சுக்கணும்னு நான் திட்டலாம் மாட்டேன். கிறுக்க விடுவேன், எழுத விடுவேன், கலர் பண்ண விடுவேன், எல்லாமே பண்ணுது. உனக்கான புக்கு, நீ எப்படி வேணால் அதை பண்ணு, ஆனால் தொட்டு அது கூட விளையாடி எதையாவது ஒன்று படி அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பேன். ஸ்கூல் புக்ஸே கொடுக்குறத விட இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ் கொடுக்கும்போது குழந்தைங்க அதை விட ரொம்ப விஷயங்கள் கற்றுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேவரட் பிராண்ட் அப்படின்னா ட்ரீம்லேண்ட் பப்ளிகேஷன். இதில் ஆன்லைனில் தான் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். சைட் வேர்ட்ஸு, ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ் ரொம்ப ஈஸியான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஒவ்வொரு வேர்ட்ஸும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு நிறைய எனக்கு மெனக்கெட்டேங்க. உடனே ஒரு குழந்தை ரீட் பண்ண முடியாது. பேரண்ட்ஸ் நம்ம உட்கார வச்சு அதுக்கான புக்ஸை கொடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரீடிங்கில் ஃபஸ்ட்டு வருவாங்க குழந்தைங்க. என்னை பொறுத்தவரைக்கும் படிச்சிட்டாலே அவங்களே ஸ்கூல் சப்ஜெக்டை படிச்சிருவாங்க. நம்ம உட்கார வச்சு ஒரு விட சொல்லிக் கொடுக்கணும் கிடையாது. அவங்க ஃபஸ்ட்டு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க கண்ணில் அப்படியே பார்த்து உடனே வந்துடணும் வாயில். அவங்களே அதை உட்காந்து படிக்க எல்லா புக்கும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அடுத்த லெவல் புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பசில்ஸ்லேயே உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் வரும். இதெல்லாம் தேசிக்குட்டி உட்காந்து அவனே பண்ணுவான். அவன் சஷ்வந்துக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இவனுக்கு ஒர்க் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக்ஸாக கொடுத்துட்டோம்னா ஒரு பேஜ் அவன் பண்ணுவான். பட் சில டைம் 2 பேஜஸ் கூட பண்ணிவிடுவான். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத பொறுத்து தான். ஒரு நாள் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு போர் அடிக்குதுன்னு கூட சொல்லிவிடுவான். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் குழந்தைங்களோட உட்காந்து பண்ணுங்க. அவங்களோட விஷயங்கள் நீங்கள் அழகாக அப்சர்வ் பண்ண முடியும். இன்றைக்கி டீக்ளட்டர் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புக்ஸு டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். பட் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு பேசிக்கான புக்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் காமிச்சிட்டேன். ஸோ குட்டீஸ் இப்போ ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி புக்ஸ்லாம் வாங்கி வச்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த வெக்கேஷனில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நினைக்கிறேன். நாளைக்கு நெக்ஸ்ட் கிளீனிங் ஆஃப் த ஆர்கனைசேஷன் விஷயங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு புக்ஸ் பற்றியும் நான் வ்ளாக்ஸில் ஆட் பண்ணுறேன். டீக்ளட்டரிங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் பண்ணிகிட்டே வாங்குறது முக்கியம் இல்லை. நம்ம எது வாங்குகிறோமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரணும். ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா ஒரு பொருளை தூக்கி போடணும் நான் எப்போவுமே நினைப்பேன். ஏன்னா அடுத்த லெவலில் நம்ம போகிறோன்றது நம்ம அதிலேயே புரிஞ்சுக்கணும். வாங்கி வீட்டில் அடுக்கி வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.